ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 29ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த இலை கூட 8 எண்ணிக்கையில மிளகை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் எக்கச்சக்கமான கடன் பிரச்சனைகளை தீர்க்க போகுது. அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை வைத்து மிளகை வைத்து என்ன பரிகாரம் பண்ண போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள் மொத்தமா 27 தான். ஆனா நமக்கு தெரியாத 28ஆவதா ஒரு நட்சத்திரம் இருக்கு. அதுதான் அபிஜித் நட்சத்திரம். நிறைய பேருக்கு இந்த அபிஜித் நட்சத்திரோட மையமே தெரிஞ்சிருக்கும். அபிஜித் அப்படின்னா சமஸ்கிருதத்துல வெற்றியாளன் அப்படின்னு அர்த்தமா. இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு அப்படியே கிடைச்சிடும். அதை யாரும் தீய வழியில பயன்படுத்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அவரோட மயில் இறகளை ஒழிச்சு வச்சிருக்காராம். ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வரும். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரம் வெறும் 24 நிமிஷங்கள் மட்டும்தான் வருமா. அதாவது உத்திராடம் முடிஞ்சு திருவோணம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, அந்த இடைப்பட்ட நேரத்தை தான் அபிஜித் நட்சத்திர வேலை அப்படின்னு அழைக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த மாதம் அக்டோபர் 29ஆம் தேதி புதன்கிழமை அபிஜித் நட்சத்திர வேலை வருது. அது வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மதியம், அதாவது பிற்பகல் 2 மணி 6 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து 2 மணி 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. வெறும் 24 நிமிஷங்கள் மட்டுமே நீடிக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர வேலையில நாம கிருஷ்ண பரமாத்மா கிட்ட என்ன கோரிக்கையை முன்வைக்கிறோமோ அது நமக்கு அப்படியே கிடைச்சிடும். அதாவது உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி 12 நிமிடங்கள், திருவோண நட்சத்திரத்தோட முதல் 12 நிமிடங்கள், இதுதான் அபிஜித் நட்சத்திரம். அது போக இன்றைய தினம் காலபைரவருக்கு உகந்த அஷ்டமி திதியும் சேர்ந்து வந்திருக்குது. ஒரே நாள்ல பலவிதமான தெய்வங்களை வழிபடுறதுக்கான அற்புதமான ஒரு நாள் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய இன்றைய தினம். 10ஆவதுக்கு இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே விநாயகருக்கு ரொம்ப உகந்தது. அது போக புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் உகந்தது. இப்படிப்பட்ட நல்ல நாள்ல நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள், இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய இன்றைய தினம் நீங்க பண்ண போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரு இலை, அது போக 8 எண்ணிக்கையில மிளகு. அது என்ன இலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவா கிருஷ்ண பரமாத்மா, அதாவது மகாவிஷ்ணு, பெருமாள், திருமால் இவங்களுக்கு தான் ரொம்ப உகந்தது. அதனால கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்த, ரொம்ப பிடிச்ச துளசி இலைகளை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு 8 எண்ணிக்கையில மிளகு. மிளகு இந்த இடத்துல ஏன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். மிளகு அப்படிங்கிறது காலபைரவ வழிபாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். கடன் பசி தீர்க்கக்கூடிய பரிகாரத்துக்கு நம்ம அதிகமா இந்த மிளகை பயன்படுத்துவோம். வாராகியம்மன் வழிபாட்டிலையும் காலபைரவ வழிபாட்டிலையும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த மிளகை 8 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. அது ஏன் 8 எடுத்துக்கிறோம்னா பைரவருக்கு உகந்த எண் 8. அஷ்டனா 8. திதிகள்ல 8வது திதியாக வரக்கூடியது இந்த அஷ்டமி. முடிஞ்சா இந்த ஒரு பரிகாரத்தை அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரம் மதியம் 2 மணி 6 நிமிஷத்துல இருந்து 2 மணி 30 நிமிஷம் வரை இருக்கக்கூடிய இந்த 24 நிமிஷத்தை நீங்க பண்ணலாம். சின்னதா ஒரு தட்டுல முதல்ல நீங்க வீடியோல பாக்குற மாதிரி துளசி இலையில பரப்பி வச்சிடுங்க. அதுக்கு நடுவில் சின்னதா ஒரு கிண்ணமோ இல்ல ஒரு அகலக வச்சு அதுல 8 எண்ணிக்கையில மிளக வைக்கணும். வைக்கக்கூடிய அந்த நேரத்துல முதல்ல விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்த அந்த துளசி இலையில வச்சிருக்கிறதால கிருஷ்ணர்கிட்ட உங்க கோரிக்கை, நிறைவேறாத கோரிக்கை, அதுவும் நியாயமான கோரிக்கையா இருக்கணும். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததா 8 எண்ணிக்கையில மிளகு வச்சிருக்கீங்களே, காலபைரவர் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வணங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பு உங்க வீட்டோட பூஜையிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த துளசி இலைகளை மட்டும் மாலை நேரத்துல உங்க குடும்பத்தோட எல்லா நபர்களும் பிரசாதமா சாப்பிடலாம். அந்த 8 எண்ணிக்கையில மிளகு இருக்குல்ல, அதை அப்படியே உங்க குடும்பத்தோட எல்லா நபர்களையும் அமர வைத்து திருஷ்டி சுத்துற மாதிரி இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறைன்னு அந்த 8 மிளகை கையில வச்சு திருஷ்டி சுத்திட்டு அதை கால் படாத மாதிரி தண்ணியிலையோ இல்ல தெருக்கல்ல குப்பை பொழுது பொதுவாக இடம் இருந்துச்சுன்னா அங்க போட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. முடிஞ்ச இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய மதியம் 2 மணி 6 நிமிஷத்துல இருந்து 2 மணி 30 நிமிஷம் அந்த நேரத்துல பண்ணுங்க. ஒருவேளை இந்த பதிவை லேட்டா தான் பாக்குறீங்கன்னா மாலை ஒரு 6-7 மணிக்காவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.